ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபலிவான் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் அற்புதம், 2.5 வயதாகியும் எந்திரித்து தரையில் காலே ஊன முடியாத நிலையில் 2.5 வயதிலும் தவிர்ந்து கொண்டே சென்ற குழந்தையின் நிலைமை எவ்வாறு மகாபலிவான் அருளால் அவனால் எழுந்து நடக்க முடிந்தது என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை தான் இன்றைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். குழந்தையின் பெயர் சுப்பிரமணியன். 2.5 வயது, எங்கும் தவிர்ந்தே செல்வான். அந்த நிலை கண்டு அவனுடைய தாய் தந்தை ஏற்பட்ட பாடு சொல்லி மாடாது. தந்தை, தாத்தா, பாட்டி, தாய் எல்லோருமே பரிதவித்து போனார்கள். பேரனுக்கு சரியாக வேண்டுமே என்பதுதான் அந்த தாத்தா பாட்டியின் முக்கியமான கவலையாக இருந்தது. பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்கும், அதனால தான் இவன் இப்படி பிறந்திருக்கான். நிறைய கோயில்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ, பரிகாரம் செய்யுங்க என்று தாத்தா கிருஷ்ணமூர்த்தியிடம் சொன்னார் நண்பர் ஒருவர். அதன்படி பல கோயில்களுக்கும் போய் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தார்கள். மருத்துவர்கள், ஆஸ்பத்திரிகள் என்று பல இடங்களுக்கு சென்றும் சுப்பிரமணியனின் உடல்நிலை சரியாகவே இல்லை. செய்யாத சிகிச்சை கிடையாது. மருத்துவர்களாலேயே இதுதான் பிரச்சனை என்று ஆணித்தரமாக எதையும் எடுத்துச் சொல்ல முடியாத நிலை. நாட்கள் நகர்ந்தனவே தவிர எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. சுப்பிரமணியனின் செயல்பாடுகளிலும் முன்னேற்றமில்லை. பண விரயமும் மன உளைச்சலும் தான் மிச்சம். ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தியின் அலுவலக நண்பர் ஒருவர், ஏன்பா கிட்டு, ஒரு நாள் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க, மகாபலிவால போய் பாரு, குழந்தைக்கு அவரோட ஆசை கிடைச்சா எல்லாம் சரியாகிடும், கூட்டிட்டு போய் பாருப்பா என்று அனுசரணையாக சொன்னார். மனைவி ராஜத்திடம் இந்த விஷயத்தை சொல்ல, கண்டிப்பாக போயிட்டு வருவோம், கண்கண்ட அந்த தெய்வத்தோட பார்வை இவன் மேலே விழுந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடும்னு தோன்றது. மனைவி ராஜமும் தன்னுடைய பங்குக்கு சொல்ல, ஒரு நாள் வாடகைக்காரை அமர்த்தி கொண்டு காஞ்சிபுரம் கிளம்பினார்கள் குடும்பத்தார். அது ஒரு கோடை விடுமுறை காலம். பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு விட்டதால் குடும்பத்தோடு பலரும் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தார்கள். தங்கள் ஊரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் போல புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்கும் மகாபலிவான தரிசனத்துக்காக வந்திருந்தார்கள். காஞ்சி மடமே மனித தலைகளால் நிரம்பி விளைந்தது. கூட்டத்தினிடையே ஒருவாறு ஊர்ந்து நீந்தி மகாபலிவா அமர்ந்திருக்கும் அருங்காட்சி தந்து கொண்டிருக்கும் சன்னிதானத்தை அடைந்தார்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தார். பேரன் சுப்பிரமணியனை தன் இடுப்பில் தூக்கி வைத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஏகத்துக்கும் காணப்பட்ட கூட்டம் வேறு சுப்பிரமணியனை ஹிம்சம் செய்தது போலும் விடாமல் அழுது கொண்டே இருந்தான். தாய் புவனேஸ்வரியும் பாட்டி ராஜமும் மகாபலிவா சன்னிதானத்தை காட்டி, அங்கே பாரு, உமாச்சி தாத்தா இருக்கார் பார், அழக்கூடாது, அவரை கும்பிட்டுக்கோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அன்று மகாபலிவா மௌனத்தில் இருந்தார். எவரிடத்திலும் எதுவும் பேசவே இல்லை. முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டும் தன் அந்தரங்க காரியதர்சிகளிடம் செய்கையின் மூலம் சில விஷயங்களை கேட்டறிந்தார். மற்றபடி தான் முன் வந்து செல்லும் பக்தர்களின் குறிப்பறிந்து பிரசாதத்தையும் திருக்கரங்களால் ஆசியும் வழங்கிக் கொண்டிருந்தது அந்த பரபிரம்மம். கூட்டம் வேறு அதிகமாக இருந்ததால் மகாபலிவா தரிசனம் முடிந்து செல்லும் பக்தர்களை விரைவாக அனுப்பி கொண்டிருந்தார்கள் சீடர்கள். தரிசனம் முடிந்து 10 பேர் வெளியேறினால் 20 பேர் வந்து புதிதாக சேர்ந்து கொள்கின்றார்கள். அப்போதுதான் கிருஷ்ணமூர்த்தியின் மனதுக்கு பட்டது, கூட்டமே இல்லாமல் இருக்கும் ஒரு தினத்தில் இங்கு வந்து மகாபலிவாரிடம் இவனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு ஆசி பெற்றிருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து நாம் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று மனதுக்குள் தோன்றியது. ஆனால் மகாபலிவாளின் அனுகிரகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர நாம கோஷத்தை மனதுக்குள் முணுமுணுத்தபடியே கருண தெய்வத்தின் திருக்கண் பார்வை பேரன் மேல் விழுந்து அவன் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே வரிசையில் நடந்து கொண்டிருந்தார் ராஜம். நாமும் அந்த வரிசையில் நின்று இன்று பிரிந்து அவர் என்ன நடந்தது, அந்த குழந்தைக்கு மகாபலிவால் எவ்வாறு அருள் புரிந்தார் என்று நாளைய உரையில் தொடர்போம்.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.